ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது 2022-2023 நடைபெற்ற ஓஎல் மேத்ஸ் பேப்பரோட 15வது கேள்வியில் இருந்து 19வது கேள்வி வரைக்குமான விடைகளும் விரிவான விளக்கங்களும். இதில் 15வது கேள்வி உங்களை என்ன கேட்டிக்கணுமெண்டா சுருக்கு, அதாவது பெருக்கல், இலகுவான கேள்வி. என்ன செய்கிறேன்டா இதை முதல் விரிச்சு எழுதுவோம். 7 எக்ஸ் வர்க்கத்துக்கு பதிலாக எக்ஸ் வர்க்கமெண்டா 2 முறை எக்ஸ் பெருக்கப்படும். அதே மாதிரி வைக்கணுமெண்டா 3 முறை y பெருக்கப்பட போகுது. தர 3 y வர்க்கமண்டா y 2 முறை பெருக்கப்பட போகுது. இது 7 தர x வரப்போகுது. இனி என்ன செய்வோம்டா குறுக்க பார்ப்போம். அதாவது இதுக்கு குறுக்க இருக்கிற இதை பார்ப்போம். ஒரே மாதிரி இருக்கிற ஆக்களை வெட்டி விடுவோம். இதுகும் வெட்டுப்பற்றும், இதுகும் வெட்டுப்பற்றும். அதே மாதிரி இவருக்கு குறுக்க இருக்கிற இவரை பார்க்க வேணும். இந்த வையும் வெட்டுப்பற்றும், இந்த வையும் வெட்டுப்பற்றும். இனி நீங்கள் மிச்சமாக இருக்கிற ஆக்களை கீழே எழுதி போட்டும் பெருக்கலாம், அல்லது நேரடியாகவும் பெருக்கலாம். எக்ஸின் கீழே மிச்சமாக இருக்கிறது y, தர மேலே மிச்சமாக இருக்கிறது 3. அதே மாதிரி இதில் மிச்சமாக இருக்கிறது 1 போடலாம், போடாமலும் விடலாம். ஆகவே விட 3 எக்ஸின் கீழ் y என்ற விட வரப்போகுது. ஓகே, இது அநேகமான ஆக்கள் நேர பெருக்கிட்டு போடுவினோம். அந்த விடையும் சரிதான், ஆனால் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. ஏனென்றா உங்களை கேட்ட கேள்வியை சுருக்குக தான். ஆகவே அதற்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. இந்த இப்படி சரியான விடை இருந்தால் இதுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஓகே நான் 16வது கேள்வியில் சொல்லப்பட்ட தரவுகள் அனைத்தையுமே குறித்திருக்கிறேன். தரவுகள் முக்கியம். நாங்கள் அவை தந்த தரவுகள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் தந்திருக்கணும். அப்போ நாங்கள் அதை கட்டாயமாக குறிக்க வேண்டும். ஓகே, நான் குறிச்சிருக்கிறேன். இனி அவை என்ன கேட்கணும்டா இந்த 2 முக்கோணிண்டையும் ஒருங்கிசைவை பயன்படுத்தி இது என்ன முறையில் ஒருங்கிசைமெண்ட் கேட்கணும். அதை என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முதல் ஏபி சமன் இடி, அதாவது இந்த பக்க நீளமும் இந்த பக்க நீளமும் சமன். நாங்கள் அதிலிருந்து இன்னொரு முடிவும் வரலாம். என்னென்னா இந்த ஏபியையும் பிஇயையும் கூட்ட வர்றதும் பிஇயையும் இடியையும் கூட்ட வாரது ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். சரியா? உங்களுக்கு அப்படி டவுட் இருந்தால் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இது ஒரு 5 வைங்கோ, இது ஒரு 3 வைங்கோ. இது என்ன, இதுவும் ஒன்று கொண்டு சமன் தானே. ஆகவே இது 5, இது எத்தனையாக இருக்க வேணும், 5. அப்போ இதை கூட்டுங்க. பிடி சமன் என்ன பெருமானமாக வரப்போகுது, 3 5 8. அதே மாதிரி ஏஇயை பாருங்க, ஏஇயும் என்ன பெருமானமாக இருக்க போகுது, 5 3 8. எனவே பிடி சமன் ஏஇயா அமைய போகுது. எனவே என்ன, இந்த முக்கோணிண்டாவே ஒருங்கிசைவு என்று சொன்ன முக்கோணியில் 2 பக்கங்களும் ஒன்று கொண்டு சமனாக இருக்குது. அதே நேரம் என்னென்னா இந்த சமாந்தரத்தை குறிச்சினாங்க. சமாந்தர கோடுகள் என்றாலே எங்களுக்கு ஞாபகம் வருது முதல்ல ஒன்று விட்ட கோணம் தான் ஞாபகம் வரப்போகுது. அல்லது இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்குது, இது சமாந்தர கோடுகளை வச்சு ஒரு செட் வடிவமாக்கப்பட்டிருக்கு. ஆகவே ஒன்று விட்ட கோணம் தான் வருமெண்டு. ஒன்று விட்ட கோணம் மட்டும்தான் வரணுமெண்டு இல்லை. சில சந்தர்ப்பங்களில் ஒத்த கோணம் வரலாம், அல்லது நேய கோணம் வரலாம். ஆனால் ஒன்று விட்ட கோணம் சமாந்தர கோடுகள்னாலே ஒன்று விட்ட கோணம் வார சந்தர்ப்பம் தான் கூடவே இருக்குது. எனவே இந்த ஜட் வடிவத்தில் இருக்கிற இந்த மூலக்கோணமும் இந்த மூலக்கோணமும் ஒன்று கொண்டு சமனாக இருக்குது. அடுத்த இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமனாக இருக்குன்னு தரவில் தந்திருக்கிறான். அப்போ எங்களுக்கு பார்த்தோன்னே விளங்குது, இது பக்கம் கோணம் பக்கம், அதாவது 2 பக்கமும் ஒரு கோணமும் சமனண்டா பக்கம் கோணம் பக்கம் என்ற ரீதியில் ஒருங்கிசைமெண்ட் எங்களுக்கு தெரியும். ஓகே, பக்கங்கோணம் பக்கத்தில் ஒருங்கிசைவை நீங்கள் எழுதியிருந்தாலும் சரி, அல்லது 3 விட தந்தவை அதில் ஒன்றை சரியானது கீறி இருந்தாலும் சரி, 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கிறேன். அதே நேரம் இப்போ நீங்கள் இந்த விட தச்சமன் பிழையாக போட்டுட்டேன்னு வைங்க. இந்த விட பிழையாக போட்டிருந்தா அவை எப்படி மார்க்ஸ் கொடுத்துருக்கணும்டா, இப்போ நீங்கள் இதுகும் தான் சமன்ட்டு அவை தந்தவர். ஆனால் நீங்கள் இதுகும் பொது பக்கமாக தானே வருது. ஆகவே பிடி சமன் ஏஇ இதை போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ். அல்லது இப்போ இந்த கோணம் இதுகும் சமாந்தரம், எனவே ஜட் வடிவம் ஒன்று விட்ட கோணம், எனவே இந்த கோணமும் சமனண்டு நீங்கள் எழுதியிருந்தா அல்லது இதுலேயே குறிச்சிருந்தாலும் அவை அதுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கணும். ஓகே தான். இது அல்லது இதுக்கு தான் 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கணும். 2 போட்டால் மொத்தமாக 2 புள்ளிகளும் வழங்கல. இதுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கணும், அல்லது இதுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கணும். இந்த விட மாத்திரம் இருந்தாலே மொத்தமாக 2 புள்ளிகள் வழங்கியிருக்கணும். ஓகே, 17வது கேள்வி என்ன கேட்டிருக்கணும்னா போமாசி கேட்டிருக்கணும். இதுகளை நாங்கள் வலுக்களின் பெருக்கமாக எழுதி காணுவோம். ஓகே, அல்லது நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த இலக்கத்தை 3 9 12க்கு மட்டும் நீங்கள் போமாசியை டானாப்படையில் போட்டு கண்டு அதை எடுத்துகிட்டு அப்புறம் உயர் வலுவை போட்டு பெருக்கலாம், அல்லது இலகுவான முறையில் செய்யலாம். என்னென்னா 3 அப்படியே வரப்போகுது. எக்ஸ் வர்க்கத்தை விரிச்சு எழுதாங்க. ஏன்னா நாங்கள் போமாசிலேயே உயர் வலுவை தான் எடுக்கிறாங்க, இருக்கட்டும். அடுத்து 9 முதன்மை காரணிகளின் பெருக்கம் எழுதுறண்டா 3 வர்க்கம் தெரியும். அதே மாதிரி எக்ஸ் வர்க்கம் அப்படியே வரும். தர y அப்படியே வரப்போகுது. அடுத்தது 12 பார்த்தீங்கன்னா 2 2 மடக்கு தர 3. இது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் டக்குன்னு பிரித்து பாருங்கள் முதன்மை எண்களால்.
பிரித்தா வந்து அதுக்குரிய விட வந்து வரும். ஓகே தானே? பிறகு வந்து எக்ஸ் தர வையின்ற வர்க்கம் வந்து வரும். இனி வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா வந்து ஓகே இப்போ வந்து 3 இருக்குது, 3 வர்க்கம் இருக்குது, 3 இருக்குது. இதில் வந்து ஆர் உயர் வலுவில் இருக்கணுமோ அவையை வந்து தூக்கிடுவீங்க. 3 வர்க்கம் தான் வரப்போகுது. அடுத்த 2 வர்க்கம் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒரு இடத்துலையும் 2 இல்லை. இருந்தாலும் நாங்கள் 2 வர்க்கத்தை வந்து எடுப்போம். அடுத்தது அதே மாதிரி தான் எக்ஸ் வர்க்கம் இருக்குது, எக்ஸும் இருக்குது, எக்ஸ் வர்க்கத்தை தான் எடுப்போம். அதே மாதிரி வையும் இருக்குது, வை வர்க்கம் இருக்குது, வை வர்க்கத்தை தான் வந்து எடுப்போம். 3 9 9 4 2 4 தர எக்ஸ் வர்க்கம் தர வை வர்க்கம் 9 4 36 எக்ஸ் வர்க்கம் வை வர்க்கம். நீங்கள் இந்த விடை எடுத்திருந்தால் வந்து 2 புள்ளிகள். அடுத்தது சரியான செய்முறை இருந்தால் வந்து நீங்கள் இந்த விட பிழையாக இருந்தாலும் சரியான செய்முறை இருந்தால் வந்து 1 புள்ளிகள் வந்து வழங்கப்பட்டுள்ளன. அடுத்தது வந்து 18வது கேள்வி என்ன சொல்லியிருக்கணும்னா ஒரு வட்டம் தந்து போட்டு மையம் ஓன்னு தந்திருக்கணும். ஓசியினால் வந்து நான் டிஇ ஆனது பியில் இருசம கூறிடப்படுகிறது. இந்த வரிய வாச்சோனியும் உங்களுக்கு விளங்க வேணும். ஒரு நான் வந்து மையத்திலேருந்து போகக்கூடாது, அதாவது ஆரையால் வந்து இருசம கூறுட்டா வந்து நடக்க வேணும். அது வந்து இருசம கூறுதண்டா வந்து அது ஒரு செங்குத்தா அமைய வேணும். சரிதானே? அந்த வரிய வாச்சோனியும் உங்களுக்கு அதான் விளங்கி டக்குன்னு வந்து செங்குத்தை போட்டுருவீங்க. இந்தாளி பக்கம் செங்குத்து, அதே நேரம் இஞ்சாளி பக்கம் செங்குத்து. இந்த செங்குத்து அதாவது செங்கோணமன்றதை கீறினா வந்து நாங்கள் பலதை யோசிக்கலாம். பைதரஸ் தேட்டம் யோசிக்கலாம், அல்லது சைன் டீட்டா கோஸ் டீட்டா அதுகளை யோசிக்கலாம். அப்போ இந்த செங்கோணம் வாரது ஒரு நல்லதுக்கு தான் வந்து வரப்போகுது. ஓகே, அடுத்தது வந்து பியில் இருசம கூறிடப்படுகிறண்டா வந்து இந்த டிஇ என்ற கோடை வந்து இந்த பி இருசம கூறுறதால வந்து சமபகுதியாக வந்து பிரிக்குது. இது என்ன நீளமோ அதே நீளம் தான் வந்து இதுவாக வந்து இருக்க போகுது. ஓகே, அடுத்தது வந்து ஓடி சமன் 10 சென்டிமீட்டர். இது வந்து எவ்வளோ வேண்டாம் 10 சென்டிமீட்டர். உங்களுக்கு விளங்க வேணும். இந்த படத்தை பார்த்தோன்னே இந்த ஓடி ஓசி ஓஇ எல்லாம் வந்து என்ன ஆரைகள் எல்லாத்தினையும் பெருமானம் வந்து ஒன்றுக்கு ஒன்று சமனாக தான் இருக்க வேணும். இது 10 இது 10 இது 10 எல்லாமே 10 10 தான் வந்து இருக்க வேணும். ஓகே, அடுத்தது வந்து டிஇ சமன் 12 சென்டிமீட்டர். இந்த டிஇ சமன் 12 சென்டிமீட்டர். நீங்கள் வந்து என்னென்னு யோசிக்க வேணும்னா நாங்கள் இதை சமனண்டு குறிச்சிட்டோம் தானே. ஆகவே டிஇ 12 சென்டிமீட்டர்ண்டா வந்து இதை நாங்கள் சமனண்டு குறிச்சதால் வந்து இது 6 சென்டிமீட்டர் இது 6 சென்டிமீட்டர் தான் வந்து குறிக்க வேணும். அப்படி குறித்தாலும் பரவாயில்லை, இப்படி குறிச்சா தான் வந்து எங்களுக்கு பிரயோகமாக இருக்குது. இனி வந்து நாங்கள் குறிச்சி போட்டு பார்த்தோன்னே விளங்குது. ஓகே, இது வந்து ஒரு செங்கோண முக்கோணியில் வந்து 2 பக்கம் தெரியுது. அப்போ ஒரு பக்கம் காண வேணும். அதை வந்து பைதரஸ் தேற்றத்தின் மூலம் காணலாம்னு நீங்கள் தரவை குறிச்சிட்டு இந்த படத்தை பார்த்தோன்னே விளங்குது. அந்த பக்கத்தை காணலாம். ஆனால் இருந்தாலும் அவை என்ன கேட்டிருக்கணும்னு பார்ப்போம். ஆனால் வந்து அவை கேட்ட கேள்வி என்னென்னா வந்து பிசி அது காணலாம், எங்களுக்கு இது தெரியும். அதே நேரம் இது நாங்கள் கண்டுருவோம் பைதரஸ் தேற்றத்தின் மூலம். அதே நேரம் ஓசி வந்து ஆரைன்னு ஏற்கனவே தெரியும், அது 10 சென்டிமீட்டர்னு தெரியும். அப்போ அந்த ஆரை 10 சென்டிமீட்டரில் இருந்து நீங்கள் பைதரஸ் தேற்றத்தின் மூலம் காண்ற ஓபியை கழிச்சு விட்டீங்கன்னா மிச்சமாக இருக்கிற பிசி வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி வந்து நாங்கள் செய்வோம். நாங்கள் இதுக்கும் பயன்படுத்தலாம், இதுக்கும் பயன்படுத்தலாம். நான் இதுக்கே வந்து பயன்படுத்துகிறேன். ஓகே, இது என்னென்னு பயன்படுத்துவோம்னா வந்து உங்களுக்கு பைதரஸ் தேற்றம் வந்து விளங்க வேணும். என்னது? செம்பக்கத்தின் வர்க்கம், அதாவது செங்கோணத்திற்கு எதிராக இருக்கிற பக்கத்தை தான் வந்து செம்பக்கம்னு சொல்லுவோம். செம்பக்கத்தின் வர்க்கமானது, அதாவது 10 வர்க்கமானது ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாயிருக்கும். ஏனைய இரு பக்கம்னா உண்டு 6 வர்க்கம். அடுத்ததான் நாங்கள் காண வேண்டியது. நீங்கள் ஓபின்ற வர்க்கம்னு போடலாம், அல்லது உங்களுக்கு தெரியாதான் இப்போதைக்கு. அப்போ அவர் தெரியா கணியமாக தான் இருக்க போகிறார். அப்போ எக்ஸ் என்று வைக்கலாம், அல்லது y என்று வைக்கலாம். சக எக்ஸ் வர்க்கம் இதிலேருந்து 5 10 100 சமன் 6 6 36 சக எக்ஸ் வர்க்கம். உங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் தான் எக்ஸ் வேணுமெண்டா ஃபஸ்ட்டு எக்ஸ் வர்க்கம் தான் வந்து வேணும். அப்போ எக்ஸ் வர்க்கத்தோடு இருக்கிறவர் இஞ்சால கொண்டீங்கன்னா வந்து கழிவிட போகிற 100லேருந்து 36 போனால் 64 வரும். எக்ஸ் வர்க்கம் வரும். எங்களுக்கு தெரிய வேணும் என்னத்தின் வர்க்கம் 64. அதாவது நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க 5 5 25 6 6 36 7 49 8 64. ஆகவே வந்து என்ன 64 வர வேணுமெண்டா எக்ஸ் சமன் 8 இருந்தால் தான் வந்து சரி. ஓகே, அதாவது எக்ஸ் சமன் 8 சென்டிமீட்டர்னு போட்டுட்டு நீங்கள் ஓபி சமன் 8 சென்டிமீட்டர்னு வந்து போடலாம். இனி வந்து உங்களை என்ன கேட்டவை? பிசி தான் கேட்டவை. ஓசி வந்து 10 சென்டிமீட்டர். 10லேருந்து இந்த 8 போனால் எத்தனை? பிசி சமன் 10லேருந்து 8 போனால் வந்து 2 சென்டிமீட்டர் அழகு முக்கியம். இப்படி வந்து நீங்கள் சரியான விடை எடுத்திருந்தால் வந்து உங்களுக்கு வந்து 2 விடை வந்து கொடுத்துருக்கீங்க. அல்லது வந்து நீங்கள் விட வந்து பிழையாக எடுத்திருந்து இந்த பைதகரஸ் தேற்றத்தை பாவிச்சிருந்தீங்கண்டா, அல்லது வந்து டிபி சமன் வந்து 6 சென்டிமீட்டர் எடுத்திருந்தீங்கண்டா வந்து அதே நேரம், அதாவது இது 6 சென்டிமீட்டர் இது 6 சென்டிமீட்டர் எடுத்திருந்தீங்கண்டா, அல்லது ஓபி சமன் 8 சென்டிமீட்டர் இந்த பைதகரஸ் தேற்றத்தை நிறுவுறதன் மூலம் வந்து, அதாவது அதை பிரயோகிப்பதன் மூலம் வந்து வந்த விட ஓபி சமன் 8 சென்டிமீட்டர் அப்படி வந்தால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புள்ளிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அப்படி இல்லாட்டி நீங்கள் சரியான விடை போட்டிருந்தா வந்து 2 புள்ளிகள் வந்து வழங்கப்பட்டு இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து என்னென்னா 19வது கேள்வி வந்து காரணிப்படுத்துக. இப்போ நாங்கள் காரணிப்படுத்துக முதல் வந்து என்ன செய்ய வேணுமெண்டா மூவருப்பு கோவை தானே. காரணிப்படுத்த முதல் என்ன செய்ய வேணுமெண்டா வந்து இவை எல்லாத்துக்குள்ளேயும் வந்து பொதுவாக இருக்கிற அளவு வந்து நாங்கள் வந்து வெளியில் தூக்க வேணும்.
அநேகமாக வந்து இலக்கங்கள்லாம் வந்து பொதுவாக வாரது எப்பயாலும் இருந்துட்டு இருக்கதான் அச்சர கணிதம் வந்து வாரது அநேகமாக இலக்கங்கள் தான். ஆனால் இந்த கேள்வியில் வந்து எந்த ஒரு இலக்கமோ எந்த ஒரு அச்சர கணிதமோ வந்து பொதுவாக வரையில. அப்போ நாங்கள் நார்மலாக செய்கிற மாதிரி செய்வோம். என்ன செய்வோம்டா வந்து எங்களுக்கு தெரியும் இந்த முதலானும் கடைசியும் வந்து அப்படியே வரும். இந்த நடுவில் இருக்கிற ஆளுக்கு பதிலாத்தான வந்து நாங்கள் சேஞ்ச் செய்கிறோம். நாங்கள் என்னென்னு வந்து பார்ப்போம். அதுக்கு என்ன செய்ய வேணுமெண்டா வந்து முதலாவதாக இருக்கிறதையும் கடைசியாக இருக்கிறதையும் வந்து பெருக்கி அதுக்கு கேரணி காணுவோம். முதலாவது எக்ஸ் வர்க்கத்தோட என்ன பெருக்குது 4, 4ஐயும் 6ஐயும் பெருக்கும். நீங்கள் குறிய விட்டுட்டும் பெருக்கலாம் 24. இனி வந்து என்ன செய்ய போகிறோம்னா 24க்கு கேரணி பார்க்க போகிறோம். 1 தர 24. இனி என்ன யோசிப்போம், 1ஐயும் 24ஐயும் கூட்டினாலோ கழிச்சாலோ இந்த எக்ஸுக்கு முன்னுக்கு இருக்கிற 5 வந்து வரணுமெண்டு பார்க்க வேண்டும். நீங்கள் அந்த குறியையும் யோசிக்க தேவையில்லை, 5 மட்டுமே பார்த்தாலே காணும். ஓகே, 1ஐயும் 24ஐயும் கூட்டினாலோ கழிச்சாலோ உங்களுக்கு 5 விட வராது. அப்போ அடுத்த காரணிக்கு போவோம். அடுத்த 2 தர 12. 2ஐயும் 12ஐயும் கூட்டினாலோ கழிச்சாலோ 5 வருமானு பார்க்கும் வராது. அடுத்ததுக்கு போவோம். 3 தர 8. இனி யோசிப்போம், 3ஐயும் 8ஐயும் கூட்டினாலோ கழிச்சாலோ 5 வருமானு பார்ப்போம். வரும். என்ன செய்தால் வரும், 8ல் இருந்து 3 போனால் தான் உங்களுக்கு என்ன விட வரும், 5 வரப்போகுது. இப்போ இதில் 5x பதில் தான் நீங்கள் பிரதிவிட வேணும். அப்போ என்ன செய்வீங்க, 8xல் இருந்து 3xை வந்து கழிச்சா என்ன வரப்போகுது, 5x வரப்போகுது. நான் என்ன சொன்னான், முதலே என்ன சொன்னான்டா இந்த 4x வர்க்கமும் 6ம் அதாவது சய 6ம் அப்படியே வரும். நீங்கள் இந்த 5xக்கு பதிலாத்தான் வந்து மாற்றம் கொண்டு வருவீங்க. 5xக்கு பதிலாக என்ன போடுங்கண்டா 8x சய 3x சய 6 வந்து போடுவீங்க. ஓகே, இனி வந்து பொது எடுங்க. 4 பேர் தானே சோடி கட்டி பொது எடுக்கலாம். இது 2 கிளைம் இருந்து 6 பொது எடுக்கலாம்னு பார்ப்போம். இதில் வந்து இலக்கமும் பொதுவாக இருக்குது, அதே நேரம் எக்ஸும் பொதுவாக இருக்குது. ரெண்டையும் சேர்த்து எடுப்போம். இலக்கம் பொதுவாக எடுக்கிற என்னென்னு பார்க்குறேன்னா 4 மட்டும் எத்தனையாம் வாய்ப்பாட்டுக்கு வரும் என்று பார்க்க வேணும். எத்தனையாம் வாய்ப்பாட்டுக்கு வரும், 4ஆம் வாய்ப்பாட்டுக்கு. ஆகவே 4 எடுத்தால் என்ன மிஞ்சும், அதே நேரம் எக்ஸ் வர்க்கம் எக்ஸும் இருக்குது, எக்ஸையும் பொது எடுக்கலாம். என்ன மிஞ்ச போகுது, எக்ஸ். அடுத்தது வந்து 8க்கு இருந்து 4 எடுத்தால் வந்து 2 மிஞ்ச போகுது. அல்லது நீங்கள் இப்படி யோசிக்கலாம், மொட்டை 4ஆல் பிரித்தா என்ன 2. அப்புறம் எக்ஸை எடுத்துட்டேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவோம். இதுலையும் ஒரு மைனஸ், இதுலையும் ஒரு மைனஸ், மைனஸை பொது எடுங்கோ. இதில் எக்ஸ் இருக்குது, இதில் எக்ஸ் இல்லை, அப்போ எக்ஸை பொது எடுக்க யோசிக்க மாட்டோம். இதில் 3 இருக்குது, இதில் 6 இருக்குது. 3 மாறும் எத்தனையாம் வாய்ப்பாடுக்க வரும்னு பார்ப்போம். எத்தனையாம் வாய்ப்பாடுக்க வரும், 3ஆம் வாய்ப்பாடுக்க. அப்போ 3 எடுத்தால் என்ன மிஞ்ச போகுது, எக்ஸ் சக 2. உங்களுக்கு இதுலையும் சமனாக வந்தால் தான் நாங்கள் செய்கிற சரியன்னு வந்து ரியலைஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸ் சக 2 ப்ராக்கெட் 4x சய 3. இதுக்கு வந்து எப்படி புள்ளி வழங்கியிருக்கணுமெண்டா வந்து உங்களுக்கு இந்த கேரணி ரெண்டும் சரியாக இருந்தால் 2 புள்ளிகள். அடுத்தது இந்த வரி சரியாக இது பிழைச்சாலும் இந்த வரி சரியாக போட்டுட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 1 புள்ளிகள் வந்து வழங்கப்பட்டு இருக்குங்க.